ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தைப்பூசம் தேர் திருவிழா எங்கள் ஊரில் வந்து நல்லா சூப்பராக கொண்டாடினோம். நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். காவடிகளெல்லாம் சின்ன பசங்க நல்லா சூப்பராக எடுத்து ஆடினாங்க. பெரியவங்க நாங்கள் பால் குடம் எடுத்தோம். பால் குடம் எடுக்கும்போது டான்ஸ் கூட ஆடினோம். நம்ம வந்து சாமிக்குன்னு செய்யும்போது வெக்கம் கூச்சம் இதெல்லாம் படக்கூடாது, கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்னோடய பக்தி அதிகமான காரணத்தால் நான் வந்து நேற்று டான்ஸ்லாம் வேறு ஆடினேன் பால் கூட எடுத்துகிட்டு. பாருங்கள், கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் இது சாமிக்காக மட்டுமே. ஓகே, நேற்று பால் கூட எடுக்கும்போது நாங்கள் வந்து சாமி கும்பிட்டேன். அதுவும் நான் வந்து மனசார சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். முருகா, எனக்கு கால் வலி இருக்குது, நான் வந்து அவ்வளோ தூரம் எப்படி வருவேன்னு தெரியல, நீ தான் எனக்கு அதுக்கான சக்தி பலனெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பாருங்கள், மயில் வந்து 2 முறை அதோட சவுண்டு கொடுத்துச்சா, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே எனக்கு முருகனே எனக்கு பதில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், இது என்னோடய பக்தி சார்ந்தது, நான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு ஒரு கோயிலுக்கு போகணும். நான் போக வேண்டிய கோயில் வேறு. நான் என்னோடய கால்வலி காரணமாக முருகனே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மூலயமா, உங்களுக்கு கால்வலி இருக்குல்ல, நீங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியாது, அப்படியே போனாலும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் வந்து லைனில் நின்று தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோங்க, உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேறு பக்கம் போகிறோம், நாங்கள் பால் குடம் எடுக்கிறோம், அது வந்து பக்கம்தான், விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் வரலாம் அப்படி சொன்னார். எனக்கா அப்படி ஒரு சந்தோஷம். என்ன, முருகன் நம்மளோட கால் வலிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் மட்டும் நடந்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எங்கே இருந்தாலும் முருகன் முருகன் தானே, இங்கே இருக்கிற சாமியை மட்டுமா கும்பிடணும், நிறைய பேர் போய் கும்பிடுற சாமியை மட்டுமா கும்பிடணும், தனியாக இருக்கிற அந்த முருகனையும் நம்ம போய் கும்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. என்ன இருந்தாலும் நான் கொண்டு போகிற பால் கூட அந்த முருகன்கிட்ட போய் சேரணும், அது மட்டும்தான் என்னோடய தாட். அந்த முருகனோ இந்த முருகனோ எந்த முருகனாக இருந்தாலும் அது நம்ம முருகன், எல்லாமே ஒரே சாமி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படியோ நல்ல விதமாக அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பார்த்துட்டு அங்கே அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டு வந்தோம். நான் பாட்டுக்கு பின்னாடி ஒரு மூலையில் ஆடிட்டு இருந்தேன், என்னை பிடிச்சி முன்னாடி விட்டு ஆடி வச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.